தாவேக்காவை சேர்ந்த அமைச்சர் சிவகங்கை அமைச்சர் வந்து அவங்க பிரச்சாரத்துக்கு போகும்போது அவங்களுக்கு இடம் கொடுக்கலன்னு பயங்கரமா கத்துனாங்க. பெண் பெண் வன்கொடுமை நடக்குது, பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை, பெண்களுக்கு சுதந்திரம் இல்லை, ஓன்னு கத்துனாங்க. நான் ரீல்ஸ்ல பார்க்கும்போதுல பயந்துட்டேன். இன்னைக்கு அவங்க கிட்ட உங்க ஆட்சியில ஒரு சின்ன குழந்தைய பாலியல் வன்கொடுமை பண்ணி கொண்டு போட்டிருக்கானுங்க, அதுக்கு என்ன சொல்றீங்கன்னு கேட்டா நோ பொலிட்டிக்கல் கொஸ்டின்ங்கிறாங்க, சிரிக்கிறாங்க. தலைவர் எந்த முடிவு எடுத்தாலும் கரெக்டாக தான் இருக்குங்கிறாங்க. இப்போ அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ரிலேட்டடா பேசுவோம் சார், பொலிட்டிக்கல் ரிலேட்டடா 6 o'clock தலைவர் என்ன முடிவு எடுத்தாலும் கரெக்டா இருக்கும் சார். இவங்க தான் இப்படின்னு இன்னொரு அமைச்சர்கிட்ட கேட்டா தமிழ்நாட்டில் சட்ட ஒழுங்குனா நல்லா தான் இருக்குது, சட்டம் ஒழுங்கு நல்லா தான் இருக்கு, அது சொல்றவங்க சொல்லுவாங்க சார், உங்களுக்கு தெரியாதான். இன்னொருத்தர் ஏதோ சாதிச்ச மாதிரி சிரிச்சுக்கிட்டே பேட்டி கொடுக்குறாரு. ஒரு அமைச்சர் இந்த கோயம்புத்தூர்ல இருந்து அமைச்சராக வந்திருக்கேன். இதுக்கு தாங்க சொன்னது, அரசியலுக்கு வந்தீங்கன்னா ப்ரெஸ்ஸை பாருங்க, எப்படி பேசணும்னு கற்றுக்கோங்க. இப்படி சிரிச்சுக்கிட்டுலாம் பதில் சொல்லாதீங்க. கடுப்பாக இருக்குது பார்க்குறதுக்கு, ரொம்ப கடுப்பாக இருக்குது. மக்களாக இருக்க எங்களுக்கே இவ்வளோ கோவம் வருது, ஆளுங்கட்சியாக இருக்க உங்களுக்கு எவ்வளோ கோவம் வரணும்? இந்த கமெண்ட்டில் வந்து திமுக ஆட்சி இருக்கும்போது இப்படி நடக்கலையா? ஆட்சியை பிடிக்க வேணால் திமுகவை குறை சொல்லி பிடிச்சிடலாம், ஆட்சி நடத்தும் போதும் திமுகவை குறை சொல்லி நடத்திட்டு இருக்க முடியாது. புரிஞ்சுக்கோங்க.